ஆண்கள் நின்னுட்டு யூரின் போறது நல்லதா இல்ல உட்காந்துட்டு யூரின் போறது நல்லதா? இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு உங்க ஹைஜீன் முக்கியம்னா இதுவும் முக்கியமான கேள்விதான். இன்னைக்கு வேர்ல்ட் டாய்லெட் டேங்கனால இன்னைக்கு இதை பத்தி பேசிடுவோம். நின்னுட்டு யூரின் போறதுக்கு பதிலா ஆண்கள் உட்காந்துட்டு போறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பெருசா எதுவும் இல்ல. ஆனா வேற சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. யூகே பேஸ்ட் யூராலஜி ஃபவுண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா, டாய்லெட் சீட்ஸ் கிளீனா இருக்கும் பட்சத்துல ஆண்கள் உட்காந்துட்டே யூரின் போறதுதான் ஹைஜீன் வைஸ் பெட்டர்னு சொல்றாங்க. நீங்க திடீர்னு நைட்டு தூக்கத்துல இருந்து யூரின் போறதுக்காக எந்திரிக்கிறீங்கன்னா உட்காந்து போறது நீங்க சரியா எய்ம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு யூராலஜி ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. சரி, ஆண்கள் சரியா எய்ம் பண்ணி யூரின் போகாட்டி என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. சரியா எய்ம் பண்ணாட்டி யூரின் எல்லா பக்கமும் சிந்தும். அது அடுத்து அந்த டாய்லெட்டை பயன்படுத்துறவங்களுக்கு முகச்சுளிப்பை ஏற்படுத்தலாம். இப்படி யூரின் ஸ்பில் ஆகுறது இன்னொரு பிரச்சனையும் ஏற்படுத்தலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 2013 ஒரு டீம் ஆஃப் அமெரிக்கன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. யூரின் போகும்போது ஏற்படும் இந்த ஸ்பில்லிங்ஸ் நம்ம நினைக்கிறத விட பல ஆங்கிள் ரொம்ப தூரத்துக்கு டிராவல் ஆகி டாய்லெட்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் மேலையும் தெரிக்கலாம்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாய்லெட்ல உங்க டூத் பிரஷ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா இந்த யூரினோட மைக்ரோஸ்கோபிக் டிராப்லெட்ஸ் அந்த டூத் பிரஷ்ல கூட பட்டு இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. சோ உங்க டூத் பிரஷ் இப்போ டாய்லெட்ல இருந்துச்சுன்னா இப்பவே அதை எடுத்து வெளியே வச்சிருங்க.